friends, நான் உங்க சுபதா zacs kitchen-ல இருந்து. இது உங்களுக்கான சேனல் நமது மொழி. இப்போ அடுத்த டிப் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம காய்கறி எல்லாம் வதக்கும்போது கொஞ்சம் மசாலாலாம் வதக்கும்போது கரண்டில ஒட்டிட்டு இருக்கும். அந்த ஒட்டுறதை நம்ம திரும்ப போடுறதுக்காக இப்படி டேப் பண்ணுவோம், அதாவது இப்படி தட்டுவோம் நம்மளுடைய பாத்திரத்துக்கு ஓரத்துல. இதை நம்மள அறியாமையே நிறைய பேர் செஞ்சுட்டு இருப்போம். நீங்க இந்த டிப்பை பார்த்ததுக்கு அப்புறம் நீங்களும் அதே மாதிரி செய்யறீங்களா அப்படின்றத நோட் பண்ணி பாருங்க. அப்படி செய்யறீங்க அப்படின்னா நீங்க எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஏன்னா நானுமே ரொம்ப நாள் இந்த மாதிரி என்ன அறியாமே நான் செஞ்சுட்டு இருந்திருக்கேன், எனக்கே தெரியல. அதுக்கப்புறம் பாத்திரத்துல எல்லாம் பார்க்கும்போது ஒரு சின்ன நெளிஞ்சல் நான் அந்த கார்னர்ஸ்ல பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் என்னன்னு அனலைஸ் பண்ணேன்னா, இந்த மாதிரி எனக்கு தெரியாம நான் அந்த மாதிரி தட்டிட்டு இருந்திருக்கேன். ஸோ இப்போ நான் என்ன பண்றேன்னா, அந்த மாதிரி பாத்திரங்களை அந்த நெளிச்சல்லாம் வராம ரொம்ப நாள் நம்ம பாத்திரம் வச்சுக்கணும்னா, நம்ம இந்த மாதிரி கரண்டில இருக்க மசாலாவை திரும்ப தட்டுறதுக்கு, திரும்ப உள்ளுக்குள்ள போடுறதுக்கு ஒரு ஸ்பூன் எடுத்து இந்த மாதிரி நம்ம மசாலாஸ் எல்லாம் திரும்ப உள்ள போட்டு விட்டுறணும். அந்த கார்னரை தட்டக்கூடாது. ஸோ கொஞ்ச நாளைக்கு கான்ஷியஸா அதை செஞ்சு பாருங்க. நம்ம பாத்திரங்களும் பல ரொம்ப நாளைக்கு நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப அடுத்த டிப் பாத்தீங்கன்னா, பள்ளி தொல்லை ஒரு பெருந்தொல்லை. கிச்சன்ல வீட்டுலலாம் பள்ளி இருந்ததுன்னா பிடிக்கவே பிடிக்காது நிறைய பேத்துக்கு. அதே மாதிரி அது பள்ளி வீட்டுல இருக்கவும் கூடாது. அது சாப்பாடுல எல்லாம் விழுந்துச்சுன்னா ரொம்ப பாய்சன் ஆயிடும். ஸோ இந்த பள்ளி வராம இருக்கிறதுக்கு நம்மளுக்கு சூடம் எடுத்துக்கோங்க. சூடம் சூடம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு படிகாரம் அப்படின்னு சொல்லி கடைகள்ல கிடைக்கும். ஆலம் ஸ்டோன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது ரெண்டையுமே ஒன்னா சேர்த்து பவுடர் ஆக்கிக்கோங்க. பவுடர் ஆக்கி ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி. இப்ப இந்த ஒரு ஸ்பூனை தண்ணியில கலக்கி வச்சுக்கோங்க. தண்ணியில கலக்கி வச்சுட்டு ஸ்ப்ரே பாட்டில்ல ஊத்தி வச்சுக்கோங்க. இப்ப இந்த ஸ்ப்ரேயை எந்தெந்த இடத்துலலாம் நீங்க பள்ளி பாக்குறீங்களோ அங்க டெய்லியுமே ஸ்ப்ரே பண்ணிட்டு வாங்க. இந்த ஸ்மெல்லுக்கு பள்ளி வரவே வராது வீட்டுல. ஸோ இது ஒரு ரொம்பவே நல்ல ரெமெடியா ஒர்க் அவுட் ஆகுது. இதை ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்து நம்ம பன்னீர் கிரேவி, சப்பாத்தி கிரேவிக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா? அப்போ ரொம்ப டேஸ்டா வர்றதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பன்னீர்ல ஃபர்ஸ்ட் கொஞ்சமா மிளகாய் தூள், மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா நீங்க கலந்துட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு ஊற வச்சுக்கோங்க. 10லேருந்து 15 நிமிஷம், அதாவது வெங்காயம் தக்காளிலாம் நம்ம வதக்குற டைம் இருக்கும்ல, அதுக்கு முன்னாடியே இந்த மிளகாய் தூள் மஞ்சள் தூளை போட்டு நம்ம இதை நல்லா ஊற வச்சிட்டோம் அப்படின்னா அந்த பன்னீருக்குள்ள வரைக்கும் அந்த காரம் போயிடும். அப்போ நம்ம அதை கிரேவியில சேர்க்கும் போது ரொம்ப டேஸ்டியா இருக்கும். இப்போ இதுலயே மிளகாய் தூள் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கனால நம்ம கிரேவியில கொஞ்சம் கம்மியா மிளகாய் தூள் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறோம். அப்பதான் கரெக்டா இருக்கும். இப்போ இதை நம்ம அப்படியே கிரேவியில போட்டோம்னா சூப்பரான பன்னீர் கிரேவி ரெடி ஆயிடும். அடுத்த டிப் நம்ம வீட்டுல இந்த மாதிரி சிசர்ஸ் இருக்கும். இந்த சிசர்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் சரியாவே வெட்டாது, அப்படியே மொட்டையாயிடும். அப்போ அதை தூக்கி போட்டுட்டு நம்ம புது சிசர் தான் வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்த சிசரை திரும்ப நம்ம எப்படி ஷார்ப் பண்றது அப்படின்னு சொல்றேன். நம்ம வீட்டிலலாம் யூஸ்வலாகவே இப்போ எல்லாரோட வீட்லேயுமே இந்த மாதிரி ஃபாயில் பேப்பர்ஸ் நம்ம வச்சு தான் இருக்கோம். இதை ஃபஸ்ட்டு நம்ம ஃபோல்ட் பண்ணிக்கிறணும். நான் இன்னைக்கு ஒரு நம்ம குழந்தைங்களுக்கெல்லாம் ஃபேன் செஞ்சு கொடுப்போம்ல, விசிறி செஞ்சு கொடுப்போம்ல பேப்பரில், அந்த மாதிரி மெத்தடில் இப்படி மடித்து எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ இந்த மாதிரி எல்லாத்தையுமே மடித்து ஃபோல்டு பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மடிச்சாச்சு. மடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிசரை வச்சு சும்மா சின்ன குழந்தைங்க விளையாடுவாங்கல்ல, அந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி இதை நம்ம எடுத்து வச்சோம் அப்படின்னா நம்ம சிசர்ஸ் ரொம்பவே நல்லா ஷார்ப் ஆகிடும். திரும்ப கட் பண்ணுறது ரொம்பவே நல்லா இருக்கும். அப்படியே சாணம் பிடிச்ச மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. நான் இந்த சிசரை கிட்டத்தட்ட ஒரு 2-3 இயர்ஸாக யூஸ் பண்ணுறேன். எப்போல்லாம் மொட்டையாகுதோ அப்போ இந்த மாதிரி தான் கட் பண்ணிப்பேன். கட் பண்ணிவிட்டு திரும்ப யூஸ் பண்ணேன்னா ஒரு 2 மந்த்ஸ்க்கு திரும்பவுமே அதே மாதிரி சூப்பராக ஷார்ப் ஆகிடும். அதே மாதிரி கத்தியும் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக உங்களுக்கு இதாகிடும். அப்போ ஷார்ப் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாதிரி இதே ஃபாயிலில் இந்த மாதிரி கீச்சி விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கத்தியுமே நல்லா ஷார்ப் ஆகிடும். நம்ம ரொம்ப நாளைக்கு இதை வச்சுக்கலாம். நான் ஏற்கனவே நிறைய கிச்சன் டிப்ஸ் போட்டிருக்கேன். அதுலேயுமே கத்தியை வேறு விதத்தில் எப்படி ஷார்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதுவும் பாருங்க. அடுத்த டிப்,
அடுத்த டிப் வந்து நம்மள அறியாமையே ஒரு சில டைம் நம்ம என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நம்ம மசாலாலாம் வதக்கிட்டு அந்த கரண்டியை வந்து நம்மளுடைய கவுண்டர் டாப் மேலே வச்சுருவோம், கிரானைட் கல் மேலே தூக்கி வச்சுருவோம். ஸோ என்ன ஆகும்னா, நம்ம அப்போ தான் அந்த கிரானைட் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம குக்கிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருந்திருப்போம். நம்ம இப்படி வைக்கும்போது அந்த கிரானைட்டில் திரும்பவும் போய் அந்த எண்ணெய் மசாலாலாம் ஒட்டிக்கும். நம்மளை அறியாமையே இதை நம்ம செஞ்சிட்ருப்போம். ஸோ இது வந்து அந்த கிரானைட்டை அழுக்கு பண்ணுறது மட்டும் இல்லை, நம்மளுடைய கரண்டியுமே வந்து நிறைய வந்து ஜெர்ம்ஸ் வந்து அட்ராக்ட் ஆகும். நம்ம அந்த ஃபுட்டில் போடும்போது திரும்பவும் வந்து அந்த ஜெர்ம்ஸ் ஃபுட்டுக்கு போகும். ஸோ பக்கத்தில் இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் ரெஸ்டர் வச்சுக்கோங்க எப்பயுமே சமைக்கும் போது. அப்போ நம்ம கரண்டியை கரெக்டாக அந்த ஸ்பூன் ரெஸ்டரில் வைப்போம். சரி, என்கிட்ட ஸ்பூன் ரெஸ்டர் இல்லைன்னா ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. பக்கத்தில் ஒரு பிளேட் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டிங்கன்னா அது கரெக்டாக நம்ம அந்த பிளேட்டில் தான் எடுத்து வைப்போம். அப்படின்றப்போ நம்மளுடைய ஃபுட்டுமே ரொம்ப வந்து ஹைஜீனாக ஜெர்ம்ஸ் இல்லாமல் இருக்கும். அதே மாதிரி நம்மளுக்கு கிளீனிங் வேலையும் மிச்சமாகும். 2-in-1 டிப் இது. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். அடுத்து ரொம்பவே முக்கியமான ஒரு டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நம்ம வீட்டில் தோசைக்கல், சப்பாத்தி கல்லெல்லாம் இந்த மாதிரி துரு பிடிச்சி போய் கிடக்கும் அயன் தவா. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு யூஸே ஆகாதுன்னு நினச்சி நிறைய பேர் தூக்கி வச்சுருப்பாங்க. அதை எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறேன். இப்போ இந்த மாதிரி துரு பிடிச்ச அயன் தவாவில் 1 ஸ்பூன் வந்து உப்பு போட்டுக்கோங்க. அப்புறம் எலுமிச்சம்பழம் 1/2 ஸ்பூன் பிழிஞ்சு விட்டுட்டு இதை வந்து நல்லா வந்து அந்த எலுமிச்சம்பழத்தை வச்சே நம்ம வந்து ஃபுல்லாக தேய்ச்சி விட்டுடலாம். நல்லா கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து எல்லா பக்கமும் போகிற மாதிரி இந்த எலுமிச்சம்பழமும் உப்பு வந்து எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நம்ம அதை வந்து நல்லா வந்து சுற்றி தேய்ச்சி விட்டுடலாம். இப்போ தேய்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ தூரத்துக்கு அதில் வந்து அழுக்கு வந்திருக்கு, அந்த ரஸ்டெல்லாம் வந்திருக்கு, துருவெலாம் வந்திருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ அதே மாதிரி பின் பக்கமும் பாருங்கள் எவ்வளோ துரு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ இதையுமே வந்து நல்லா வந்து பின் பக்கத்தையும் தேய்ச்சி விட்டுடலாம். பேக் சைட்லேயும் நம்ம அதில் தேய்க்கும் போதே அதில் இருந்து அப்படியே ரஸ்டெல்லாம் உருகி வர ஆரம்பிச்சிடும். இப்போ ஒரு 10 நிமிஷத்துக்கு இதை அப்படியே ஊற வச்சுடுங்க, எதுவுமே பண்ண வேண்டாம். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஊறினதுக்கு அப்புறம் இதை நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நல்லா வந்து சிங்கில் வச்சு ஸ்க்ரப்பர் போட்டு நல்லா வந்து கழுவி எடுக்க போகிறோம். இந்த க்ளவுஸ் வந்து நிறைய பேர் எங்கே வாங்கினீங்கன்னு கேட்குறீங்க. இதை நான் வந்து மீஷோவில் வாங்கினேன். மீஷோவில் வந்து கொஞ்சம் ரேட்டு கம்மியாக இருந்தது மற்ற வெப்சைட்டை கம்பேர் பண்ணும்போது. கொஞ்சம் நல்லாவும் இருக்குது. எனக்கு அது அப்புறம் க்ரீன் கலர் தான் பிடிக்கும், அதனால நான் க்ரீன் கலரே திரும்பவும் வாங்கிக்கிட்டேன். ஸோ இது வேணும்னு நினைக்கிறவங்க நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அது கோட் நம்பரும் கொடுக்குறேன். ஃபஸ்ட் ஆர்டரில் வந்து உங்களுக்கு 40% நம்மளோட லாகின் வச்சு நீங்கள் பண்ணிங்கன்னா 40% ஆஃபரும் 200 ருபீஸ் வந்து இதுவும் கொடுக்குறாங்க, கேஷ் இது டிஸ்கவுண்ட்டும் கொடுக்குறாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அதை நல்லா வந்து தேய்ச்சதுக்கப்புறம் நம்ம இதை வந்து நல்லா கழுவி விட்டுடலாம். கழுவிடுச்சு. இப்போ பாருங்கள் உங்களுக்கு நல்லா வந்து ரஸ்ட் எல்லாம் போயிடுச்சு. இப்போ 2-3 வாட்டி இதே ப்ராசஸை நம்ம ரிப்பீட் பண்ண போகிறோம். ஏன்னா இதை நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா வந்து தேய்ச்சி எடுக்கிறோமோ அப்போ தான் அதில் இருக்க ரஸ்ட் எல்லாம் போகும். இப்போ 2 வாட்டி நல்லா கம்பி நார் வச்சு சோப் போட்டு இதை நல்லா நம்ம வந்து சுத்தமாக கழுவி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் நம்ம தேய்க்கும் போதே தெரியுது எவ்வளோ தூரத்துக்கு அதுலேருந்து அழுக்கெல்லாம் விழுகுது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஒரு வாட்டி பழக்கி வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்து நம்மளுக்கு திரும்ப ரஸ்ட் ஆகாது. ஸோ இதை நம்ம தூக்கி போட்டுறதுக்கு இந்த மாதிரி நம்ம பழக்கி வச்சுக்கிட்டோம்னா ரொம்பவே வீட்டில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நல்லா கழுவியாச்சு. இப்போ நான் வந்து ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வச்சிடுறேன். இப்போ இதில் இருக்க தண்ணியெல்லாம் கொஞ்சம் காயட்டும். இப்போ பாருங்கள் தண்ணியெல்லாம் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ இதில் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு இதுக்குள்ள வந்து நான் வந்து அப்படியே நல்லா எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். நம்ம நல்லா சூடாகிட்டு தான் இருக்குது தவா கீழே. இப்போ இதை எல்லாத்தையுமே வந்து நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். எல்லா பக்கமும் போகிற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. பேக் சைடையுமே வந்து நான் வந்து கொஞ்சம் எண்ணெய் போட்டு தேய்ச்சிருந்தேன், அதை நான் ரெக்கார்ட் பண்ணலை, சாரி. இப்போ வந்து அதையுமே வந்து நல்லா தேய்ச்சாச்சு. இப்போ நல்லா சூடாயிடுச்சு தவா. இதில் என்ன பண்ணுங்கள், ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றுங்க. தண்ணி ஊற்றினோன்னே என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அந்த துருவும் எண்ணெயும் அப்படியே இந்த தண்ணிக்கு மேலே வந்து மிதக்க ஆரம்பிக்கும். இங்கே பாருங்கள் தெரியுதுங்களா, இந்த மாதிரி நல்லா தண்ணிக்கு மேலே வந்து உங்களுக்கு மிதக்க ஆரம்பிச்சிடும். இப்போ இந்த தண்ணியை நம்ம அப்படியே தூக்கி போட்டுடலாம். அவ்வளோதான், இதில் இருக்க எல்லா விதமான துருவையும் நம்ம எடுத்துட்டோம். இப்போ க்ளீன் ஆகிடுச்சு தவா. இப்போ திரும்பவும் வந்து அந்த தண்ணியை தூக்கி போட்டுட்டு நான் ஸ்டவ் மேலே வச்சுருக்கேன். இப்போ வந்து கொஞ்சம் நல்லா வந்து சூடாகட்டும். திரும்ப சூடானதுக்கப்புறம் இதில் நான் வந்து திரும்பவும் கொஞ்சமாக எண்ணெய் தேய்ச்சிட்டு திரும்ப எல்லா பக்கமும் போகிற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுலாம். அவ்வளோதான், தவா வந்து
நல்லா பழக்கி ரெடி ஆயாச்சு. இதில் நீங்கள் சப்பாத்தி போடனாலும் சப்பாத்திக்கு யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை தோசை ஊற்றினாலும் தோசைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ தோசை போடும்போது ஃபஸ்ட்டு டைம் வந்து கொஞ்சம் வெங்காயத்தை மட்டும் தேய்ச்சிட்டு, ஒரு 2-3 தோசைக்கு வந்து வெங்காயம் தேய்ச்சி யூஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி இதில் ஃபஸ்ட்டு டைம் வந்து தோசை போடுறீங்க, சப்பாத்தி போடுறீங்க, அதாவது இப்போ பழக்கிட்டு ஃபஸ்ட்டு சப்பாத்தி தோசையை மட்டும் சாப்பிட வேண்டாம், அதை மட்டும் தூக்கி போட்டுருங்க. பிகாஸ் அதில் கொஞ்சம் வந்து ஒரு கழும்பு வாடை அடிக்கும். அதை மட்டும் தூக்கி போட்டுட்டோம் அப்படின்னா அடுத்தடுத்து செய்கிறத நம்ம வந்து அப்படியே வந்து சூப்பராக ரெகுலராக யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், பாருங்கள் சூப்பராக வந்து தோசை வாக்க வந்துருச்சு. நம்மளுடைய சப்பாத்தி கல்லை வந்து நல்லா பழக்கியாச்சு. இப்போ வந்து அந்த தோசைலாம் சுட்டு முடிச்சதுக்கப்புறம் எப்படி ஸ்டோர் பண்ணணும்னு சொல்கிறேன். நல்லா எல்லா பக்கமும் எண்ணெயை தடவிட்டு, கழுவக்கூடாது, தண்ணி போட்டு நல்லா க்ளீன் பண்ணிடுங்க. ஒரு துணியை வச்சு க்ளீன் பண்ணதுக்கப்புறம் ஒரு எண்ணெயை தொட்டு அதை வந்து எல்லா பக்கமும் வந்து நல்லா சுற்றி விட்டு சூட்லேயே வச்சு நீங்கள் இந்த எண்ணெயை ஃபுல்லாக தடவிடுங்க. தடவி முன்பக்கம் பின்பக்கம் போட்டு ஆறுனதுக்கப்புறம் அதை தூக்கி நம்மளுடைய இதுக்குள்ளே வச்சிடலாம். கிச்சன் கேபினெட்ஸ்குள்ளே வச்சுட்டோம் அப்படின்னா சூப்பராக வந்து இதை அடுத்தடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அடுத்த டிப் பார்த்துடலாம். அடுத்து வந்து நம்ம எப்பயுமே வந்து ஆயிலில் ஏதாவது ஃப்ரை பண்ணும்போது எண்ணெயோட டெம்பரேச்சர் வந்து ரொம்பவே முக்கியம். எண்ணெய் சரியாக சூடாகலைன்னா நம்ம போடுற பலகாரமாக இருக்கட்டும் இல்லை அப்பளமாக இருக்கட்டும் ஒழுங்காக வந்து ஃப்ரை ஆகி வராது. அதே மாதிரி எண்ணெயோட அந்த சூடு கரெக்டாக இல்லைன்னா ரொம்ப எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும் அந்த பலகாரம் வந்து. அதனால எண்ணெயோட சூடை எப்பயுமே செக் பண்ணிட்டு தான் நம்ம வந்து போடணும். இப்போ எண்ணெயோடைய சூடை செக் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட வீட்டில் இந்த மாதிரி கட்டை, அதாவது உடன் ஸ்பூன்ஸ் இருக்கும், ஸ்பேச்சுலாஸ் இருக்கும் இல்லைங்களா, அதை வந்து இந்த மாதிரி எண்ணெய்க்குள்ளே வச்சிங்கன்னா இப்படி பொரிஞ்சு வரணும். இப்போ பாருங்கள் பொரியுது இல்லைங்களா, இந்த மாதிரி பொரியுது அப்படின்னா நம்மளுடைய பலகாரம் பொரிக்கிறதுக்கு எண்ணெய் ரெடியாக இருக்குன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் நம்ம இதில் போட்டு பொரிச்சுக்கலாம். இப்போ அடுத்த டிப் பார்த்துடலாம். ஃப்ரிட்ஜில் எப்பயுமே பொருட்களை வைக்கும்போது நம்ம வந்து ரெகுலராக க்ளீன் பண்ணுவோம். ஆனாலுமே அந்த ஃப்ரிட்ஜோட ரேக்லலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கரை மாதிரி படிஞ்சிட்டே இருக்கும். அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நம்ம கவுண்டர் டாப்பில் இருக்க பொருட்களை அப்படியே எடுத்து ஃப்ரிட்ஜில் வைக்கிறது தான் காரணம். இப்போ வந்து கவுண்டர் டாப்பில் நம்ம வந்து சப்பாத்தி போட்டிருப்போம், இல்லை ஏதாவது காய்கறிகள் வெட்டியிருப்போம். அப்போ கவுண்டர் டாப் க்ளீனாக இல்லைன்னா அதில் வந்து அந்த பாத்திரத்துக்கு அடியில் இருக்கிறதுல வந்து ஒட்டிட்டு போய் திரும்ப ஃப்ரிட்ஜில் போய் வைக்கும்போது உங்களுக்கு அழுக்காயிடும். ஸோ அதுக்கு இந்த மாதிரி நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறம் அதை ஃப்ரிட்ஜில் வச்சோம் அப்படின்னா அது வந்து ஃப்ரிட்ஜை ரொம்ப அழுக்கு பண்ணாமல் நீட்டாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அடுத்த டிப் வந்து நீங்கள் எல்லாரும் என் கூட ஷேர் பண்ணிக்கிட்ட டிப் தான். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஆயில் கேன் எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு சொல்லி நான் என்னுடைய ஒரு டிப் வீடியோவில் போட்டிருந்தேன். அதை நான் அரிசி வச்சு க்ளீன் பண்ணி காமிச்சிருந்தேன். அதில் நிறைய பேர் அக்கா அரிசி வச்சு க்ளீன் பண்ணிங்கன்னா அரிசி வேஸ்ட்டாக போகுது, அதனால் முட்டை தோலை வச்சு க்ளீன் பண்ணி பாருங்கள் அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட்டில் சொல்லியிருந்தீங்க. நிறைய பேர் மணல் வச்சு க்ளீன் பண்ண சொல்லியிருந்தீங்க. பட் எனக்கு சாப்பிட்ற பொருளை மணல் போட்டு க்ளீன் பண்ணுறது அந்தளவுக்கு இஷ்டம் தோணலை. அதனால் நான் இன்னைக்கு முட்டை தோலை வச்சு தான் வந்து க்ளீன் பண்ணி காட்டியிருக்கேன். இது எல்லாருமே நீங்கள் என் கூட ஷேர் பண்ணிக்கிட்ட டிப்பு தான் இது. இப்போ இந்த மாதிரி குட்டி ஆயில் கேன்ஸ்குள்ளெல்லாம் வந்து ப்ரஷ்ஷு போட முடியாது. அப்போ வந்து நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி முட்டையோட தோல் இருக்கு இல்லைங்களா, இதை க்ரஷ் பண்ணிவிட்டு நம்ம ஆயில் கேனுக்குள்ளே போட்டுடலாம். இப்போ இது எல்லாத்தையுமே வந்து ஆயில் கேனுக்குள்ளே போட்டுடலாம். முட்டையோட தோலை ஒரு வாட்டி நல்லா வாஷ் பண்ணி அதுக்கப்புறமேட்டு இதுக்குள்ளே சேர்த்துக்கோங்க, இல்லாட்டி ஒரு மாதிரி முட்டை கவுள் வர மாதிரி இருக்கும். இப்போ இந்த நல்லா க்ரஷ் பண்ண அதை உள்ளே போட்டதுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக டிஷ் வாஷிங் லிக்விட் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஒரு 1/2 பாட்டில் ஃபில் ஆகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இந்த தண்ணி ஊற்றிட்டு இப்போ நம்ம வந்து இதில் மூடி போட்டுடலாம். மூடி போட்டுட்டு இதை நம்ம வந்து நல்லா ஷேக் பண்ணி எடுத்துக்க போகிறோம். அப்போ தான் வந்து இந்த முட்டைத்தோல் வந்து உள்ளே இருக்க எண்ணெய் பிசுக்கு எல்லாத்தையுமே வந்து க்ளீன் பண்ணும். இப்போ பாருங்கள், நான் மேலேயும் உள்ளேயும் நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன். சூப்பராக க்ளீன் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் சொன்ன டிப் வந்து சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஸோ இதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது டிப் தெரியும்னா கீழே என்னோட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். நான் வந்து இதே மாதிரி ட்ரை பண்ணி போடுறேன். அடுத்து நம்ம கடைகளில் முட்டை வாங்குவோம். அப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அதில் நிறைய வந்து டஸ்ட் இருக்கும். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மேலே வந்து கரைகள் கூட நிறைய இருக்கும் அந்த முட்டைக்கு மேலே. அப்படின்றப்ப அதை அப்படியே தூக்கி நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஃப்ரிட்ஜுமே நீட்டாக இருக்காது. இன்னொன்று வந்து ஒரு மாதிரி ஸ்மெல்லும் அடிக்கும். ஃப்ரிட்ஜு சீக்கிரமாக ஸ்மெல் அடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால எப்பயுமே வந்து கடையிலேருந்து முட்டை வாங்குறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றி இந்த மாதிரி கழுவி எடுத்துட்டு அதுக்கப்புறம் இதை ஃப்ரிட்ஜில் நீட்டாக அரேஞ்ச் பண்ணுங்கள்.
இப்போ தண்ணி ஊற்றி எடுத்து வைக்கும்போது 2 அட்வான்டேஜ் இருக்கு. ஒன்று வந்து அழுகுன முட்டையா இருந்ததுன்னா மேலே மிதக்க ஆரம்பிச்சிடும். அப்போ நம்மளுக்கு தெரிஞ்சிடும் அது அழுகுன முட்டையா இருக்குன்னு. நம்ம உடனே அதை வந்து எடுத்துடலாம். அதே மாதிரி மேலே இருக்க அந்த தேவையில்லாத அழுக்குகளும் வந்து நம்மளுக்கு போயிடும். அப்போ நம்மளுக்கு முட்டையும் கிளீனா இருக்கும். முட்டை ஷெல் வந்து நம்ம குக் பண்ணும்போது அதில் குக்கிங்கில் விழுந்தாலும் நம்ம கவலைப்பட தேவையில்லை. இன்னொன்று வந்து நம்மளுடைய ஃப்ரிட்ஜுமே ரொம்ப நீட்டாகவும் அழகாகவும் இருக்கும். ஸோ இது வந்து 3 விதமான அட்வான்டேஜ் கொடுக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ மஸ்க் மெலனை வந்து நம்ம ஜூஸ் போடுவோம். ஜூஸ் போடும்போது இந்த நம்ம விதைகளை எடுத்து வச்சிருக்கோம் இல்லைங்களா, அதை அப்படியே தூக்கி போடக்கூடாது. தூக்கி போடாமல் இந்த விதையில வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஜூஸ் இருக்கும். அதை வந்து நீங்கள் இந்த மாதிரி ஜலடை வச்சு அந்த ஜூஸை எல்லாத்தையுமே வந்து இந்த மிக்சர் ஜாரில் ஊற்றிடுங்க. இந்த மாதிரி ஊற்றிட்டு லைட்டாக ஃபில்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம வந்து ஜூஸ் போட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் கூட வேஸ்டேஜ் இல்லாமல் நம்ம வந்து மஸ்க் மெலனை ஜூஸ் போட முடியும். அடுத்து இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இந்த விதைகளை எதையுமே தூக்கி போடாதீங்க. தூக்கி போடாமல் இதை அப்படியே வெயிலில் காய வச்சு அதுக்கப்புறம் உடச்சி உள்ளே இருக்க பருப்பு எடுத்தீங்க அப்படின்னா மஸ்க் மெலன் அந்த பருப்பு வந்து ரெடி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். இது கடைகளில் ரொம்ப காஸ்ட்லியாகவே விற்கிறாங்க. நம்ம அதை தூக்கி போடாமல் இந்த சீசனில் செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோலேருந்து 1 கிலோ அளவுக்கு நம்மளால பருப்பு இந்த மஸ்க் மெலன் பருப்பு வந்து செஞ்சு வச்சுக்க முடியும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ல உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. இன்னைக்கு நான் ஷேர் பண்ண டிப் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி எந்த ஒரு வீடியோஸும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் இருக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்க.